கிட்ட போயிட்டே இருங்க. லெஃப்ட்டு கவனிச்சு, லெஃப்ட்டுக்கு நமக்கு இடம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வரலாம். இடம் இருந்தால் லெஃப்ட்டை பார்த்துட்டே வாங்க, லெஃப்ட்டை பார்த்துட்டே வாங்க. ரைட்டில் இடம் இருந்தால் அதோடு முடிச்சுக்கோங்க. இப்போ ரைட்டில் இடம் இல்லை, நிப்பாடிங்க. கிளச்சை பிடிச்சி இப்போ ரைட்டில் நல்லா கட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டில் கரெக்டாக இந்த பாருங்கள், இவரை பார்த்துட்டே லூஸ் பண்ணுங்கள். இவரை நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் அவரை பாருங்கள். லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணுங்கள். அப்படியே பிடிங்க, கிளச்சை ரேஸ் பண்ணிக்கிட்டே வைங்க காலை. பைக் ஒன்று பாருங்க. நெக்ஸ்ட் பள்ளம் மேடு இருந்தால் மெதுவாடுங்க கிளச்சு. வேறு ரூட்டு தரோம் உங்களுக்கு. சரி, பேர் என்ன? பரத். பரத். பள்ளம் மேடு இருந்தால் கொஞ்சம் கிளச்சில் வச்சுட்டு பிரேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் கியர்லேருந்தால் கீரை குறைச்சிக்கோங்க. பள்ளம் இருந்தால் மட்டும் பிரேக்கில் வச்சுக்கோங்க. பிரேக்கில் வச்சுட்டே குறைங்க, ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் வண்டி. இப்போ நீங்கள் ட்ரிபிள் கேணி போக போகிறீங்க சரிங்களா? அந்த ரோடு கொஞ்சம் ஒரு வண்டி 2 வண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ரைட்டில் மாறிக்குங்க, அப்படியே சீக்கிரம் மாறிக்குங்க, கார் வர்றதுக்குள்ளே மாறிக்குங்க. இதில் அதிகமாக உங்களுக்கு இந்த ரோட்டில் 2, 1, 2, 1, 3 ஓட்டால் கஷ்டம்தான், போடுறது வாய்ப்பு கம்மி தான். அதனால் மெதுவாக போங்க. செகண்டில் எடுக்க முடிஞ்சுன்னா அங்கேருந்து வண்டி வரக்கூடாது, அப்போ எடுத்துடலாம். வண்டி வரல கட் பண்ணிவிட்டு கிளச்சை மெதுவாக தூக்கி விட்ருங்க. கிளச்சு விட இல்லை, கீர் மாற்றுங்க. என்ன மிஸ்டேக் ஆகுது? கிளச்சு நியூட்ரலுக்கு நடுவில் நின்றுச்சு, புரியுதா? அதனால தான் எப்போவுமே விழுந்துச்சா அப்போ தான் கால் எடுக்கணும். மெதுவாக போங்க, நல்லா கவனிச்சு போங்க. 1, 2 தான் அதிகமாக இருக்கும். 2ல் பிரேக் போட்டு கூட எடுக்கலாம். பிரேக்கிங் கிளச்சையும் லூஸ் பண்ணி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக் வருது, கொஞ்சம் கிளச்சு லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் மாற்றிங்க. லைட்டாக போயிட்டே இருங்க. லெஃப்ட்டு கவனிச்சு, லெஃப்ட்டுக்கு நமக்கு இடம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வரலாம். இடம் இருந்தால் லெஃப்ட்டை பார்த்துட்டே வாங்க. ரைட்டில் இடம் இருந்தால் அதோடு முடிச்சுக்கோங்க. இப்போ ரைட்டில் இடம் இல்லை, நிப்பாடிங்க. கிளச்சை பிடிச்சி இப்போ ரைட்டில் நல்லா கட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டில் கரெக்டாக இந்த பாருங்கள், இவரை பார்த்துட்டே லூஸ் பண்ணுங்கள். இவரை நல்லா பாருங்கள், லெஃப்ட்டில் அவரை பாருங்கள். லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணுங்கள், அப்படியே பிடிங்க. கிளச்சை ரேஸ் பண்ணிக்கிட்டே வைங்க காலை. பின்னாடி பார்த்துங்க. ஆட்டோ விட்டுருங்க. கிளச்சை பிடிச்சி விட்டுருங்க. அந்த மாதிரி விடும்போது கிளச்சை பிடிச்சி 2 செகண்ட் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கிளச்சை மேலே தூக்கி வைக்கலாம். ஆட்டோ விட்டுருங்க. இப்போ கிளச்சை தூக்கி வைங்க மேலே. இப்போ ஆட்டோ விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சா? ஃபுல் டிராஃபிக்கில் வரணும். வந்தால் நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது அதுக்கு தான் இந்த கூட்டம் வந்தேன் சரிங்களா? எப்படி இருந்துச்சு டிராஃபிக்கு? நர்வஸாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம சாதனை படைக்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? அது மாதிரி ஒரு வண்டி வருதுன்னா அவன் பிரேக் போடுறானான்னு பார்த்துக்கணும். அவன் போட்டால் நம்மளும் பிரேக் போடும்போது பின்னாடி பார்த்துக்கணும். நம்ம போடுற பிரேக் பின்னாடி பார்த்துட்டு திருப்புங்க வண்டி. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஓட்டினாலே உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டென்ஷன்லாம் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிடும். 3 வரும்னு சொன்னால் வந்துருச்சு, ஆனால் இங்கே 2 திரும்ப வரும். அது எப்போ வரும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பார்த்துங்க, 2 வருதுன்னா பிரேக் கொஞ்சம் அணைச்சிட்டே எடுங்க, இல்லைன்னா அணைக்காதுங்க. சைக்கிளை பார்த்துட்டு அப்படியே ரைட்டில் கட் பண்ணி காரை பாருங்கள். இப்போ 2 வருது பாருங்கள், வருதா? பிரேக்கில் கரெக்டாக வச்சுட்டு அந்த பிரேக்கை கொஞ்சம் இருங்க, கவனிச்சுட்டு ஹார்ன் அடிங்க. இப்போ எடுங்க காலை மெதுவாக. 2 காலையும் உருட்டணும் ஒன்றா, கிளச்சையும் பிரேக்கையும் ஒன்றா உருட்டணும். பின்னாடி வர ஆட்டோ வருதா வேகமாக, நம்ம மெதுவாக போயிடுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டிங்கன்னா கீரை மாற்றிட்டு போயிடுங்க. அந்த ஆட்டோ கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் பிரேக் அடித்து இந்த பக்கம் வந்துடுங்க. எப்படி இருக்கு இந்த ரோடு? மவுண்ட் ரோட்ல ஓட்டிடலாம்னு நினைச்சேன். அன்னைக்கு உங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கவனிங்க, பிரேக் லூஸ் பண்ணி கரெக்டாக போகணும்.
கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போகணும், ரெண்டையும் பிரேக்கையும் கிளச்சையும் விட்டு விட்டு போகணும். டிராஃபிக் சீக்கிரம் போயிடுங்க. அந்த அம்மா இருக்குல்ல, பஸ் அங்கே ஏறுது பாருங்கள். நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் ஏறிட்டு கிளச்சையும் பிரேக்கையும் லைட்டாக வச்சுட்டு திரும்ப அந்த பக்கம் ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இங்கே லெஃப்ட்டில் வாங்க. இப்போ ரைட்டில் இடம் இருக்கா, அங்கே உள்ளே போகும்போது அந்த அம்மாவை பார்த்துட்டு இங்கே வாங்க, இவரை பார்த்துட்டு இவர் நல்லா பாருங்கள். புரியுதா? இப்படி தான் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி திருப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்போ அங்கே லைட்டாக எடுத்துகிட்டு இந்த அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஆட்டோ கவனிங்க. பிரேக்கில் அப்படியே பிடிச்சிடணும், கிளச்சும் பிரேக்கையும். சின்ன கிளிப் தான் அது, ரொம்ப நான் கொடுக்கல. லைட்டாக பார்த்து பள்ளம் இருந்தால் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சிடுங்க. ஆடுதில்ல வண்டி, லைட்டாக கவனிச்சு எடுங்க. ஹார்ன் அடிங்க. உள்ளேருந்து வண்டி வருது பாருங்கள், அதே செகண்டில் எடுங்க. முடிஞ்சு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா செகண்ட் எடுத்திங்கன்னா மெதுவாக எடுங்க காலம், அவ்வளோதான். போகலாம், அப்படி போயிட்டே இருங்க. தேர்டு போட்டிங்கன்னா அடுத்த செகண்டு வர்றோங்கிறது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வராது, அதுதான் கவனிக்கணும். சரியா? லெஃப்ட்டு ரொம்ப ஒதுக்காமல் கவனிக்கணும். லெஃப்ட்டு பள்ளம் கிடந்தால் கிளச்சையும் லைட்டாக பிடிச்சிட்டு பிரேக்கில் கால வைங்க. மெதுவாக மெதுவாக நல்லா கவனித்து ஓட்டுங்க. மவுண்ட் ரோட்டில் அவ்வளோ பெரிய ரோட்டில் ஈஸியாக ஓட்டிடலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன ரோட்டில் இவன் சைக்கிள் உள்ளே வராமல் பாருங்கள், சைக்கிள்காரன் அங்கே பாருங்கள். இங்கே ஆட்டோ சைக்கிள் வருதா, அப்படியே செகண்டை மாற்றிட்டு அங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே கட் பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீடாக பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இங்கே ஒரு வண்டி வருதா, ஒன்றுலேருந்து கிளச்சை பிடிச்சிக்கோங்க, அப்படியே பிரேக்கில் லூஸ் பண்ணுங்கள். திரும்ப அங்கே வண்டி வருதான் பாருங்கள். இந்த ஆட்டோ கவனிங்க. டிராஃபிக்கில் போகும்போதெல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கணும். இப்போ இந்த முட்டை வண்டியை கவனிங்க. ரைட்டில் எடுத்திங்கன்னா ஆட்டோ இருக்குது, அப்போ முட்டை வண்டி வருது. திரும்ப ரைட்டில் நல்லா கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் நல்லா முட்டை வண்டியோடு சேர்த்து அப்படி நல்லா ஒதுக்குங்க வண்டியை. இவ்வளோ தூரம் ஒதுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த வேனை கவனிக்கணும். வேன் பக்கத்தில் போகிற மாதிரி போகணும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க, ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இங்கே கவனிங்க, இந்த வராங்க பாருங்கள். இப்போ ரைட்டில் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டு வந்துட்டு திரும்ப இவருக்கு மேலே படும் அப்படின்னா கொஞ்சம் ரைட்டை எடுத்துகிட்டு கவனிக்கணும். இவ்வளோ தான். ஆனால் உங்கள் ஃபேஸில் பயம் தெரியல. சில பேருக்கு வந்து இந்த ரோட்டில் கூட தான் டக்குன்னு பயப்படுவாங்க. அது அதான் சொல்கிறேண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போவாங்க. ஆட்டோ வந்துச்சுன்னா விட்டுருங்க, விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். மெதுவாக எடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கிளச்சை மெதுவாக எடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு வீடியோ எடுத்தேன், அது பெடல் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்ப வர சொன்னேன். அதனால் வந்தீங்க. அதோட இது ஃபீல் எப்படி இருக்குது? அதோட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை கூட ஒரு சைடு பிடிச்சி அப்படியே போயிடலாம். இதில் அப்படி போக முடியும், அப்படி போக முடியாது. செகண்டை போட்டு கிளச்சு பிரேக்லேயே வண்டி மூவ் பண்ணுங்க. கொஞ்சோண்டு கிளச் வச்சுட்டு கொஞ்சோண்டு பிரேக்கில் வச்சுட்டு இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்படியே இந்த சைடு லெஃப்ட்டில் வந்துடுங்க, ஓரமாக நல்லா திருப்புங்க. எவ்வளோ வர வரைக்கும் நல்லா திருப்பிட்டே இருக்கலாம். எங்கே முடியுதோ அங்கே பார்க்கணும், அங்கே பார்த்துட்டு மெதுவாக எடுங்க. லெஃப்ட்டில் நல்லா வந்துடுங்க. நல்லா வரும்போது கவனிங்க, நல்லா வரும்போது கவனிங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட்டில் இங்கே நிப்பாட்டிடலாம். வண்டி இந்த இடத்துல ஓரமாக அப்படி ஒதுக்கி அப்படி இறக்கிவிட்டு கரெக்டாக அப்படி நிப்பாடுங்க. ஓகேவா? வெரி குட், சூப்பர். அன்றைக்கி வந்து நம்ம மவுண்ட் ரோட்டில் ஒரு கிளிப் எடுத்தோம். அதில் பதட்டம் எப்படி இருந்துச்சு, இதில் ஈஸியாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. ஆனால் அதில் அந்த பெடல் இல்லாதனால நான் திரும்ப வர சொன்னேன் அவங்கள. நல்லா ஓட்டினீங்க வண்டி. ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த இதெல்லாம் நடுக்கெல்லாம் போயிடுச்சு. ஆரம்பத்துல ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருந்தது. அதுக்கப்புறம் மவுண்ட் ரோட்ல ஓரளவுக்கு ஓட்டுனதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன், மவுண்ட் ரோட்ல ஓட்டிட்டு அங்க வேணா ஓட்டிடலாம் அப்படின்னு. ஆனா அது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கும்னு வேற தோணுது இப்போ. ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் ரோடு பெருசா இருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸியா போயிட முடியுது. இங்க ட்ரிப்ளிகேன் உள்ள வரும்போது ரோடு சின்னதா இருக்கு. அங்க வர்றவங்க எல்லாம் காருக்காரங்க எல்லாமே நல்லா ஓட்டினவங்க. ஆமா, உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. சைக்கிள் ரிக்ஷா அதெல்லாம் வராது. இப்போ இந்த சைக்கிள் ரிக்ஷா முட்டை வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, இவங்க ஏரியா இவங்க அப்படிதான் போவாங்க. அதனால ஆளுங்க குறுக்கில் வருவாங்க, அவங்க உங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் போகிற இதில் நடுக்கத்துல போவாங்க. அதான் பிரச்சனை. இப்போ கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குல்ல? இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி.